அவருடைய இயற்பெயர் ஸ்ரீவத்ச சென்னர் அப்படின்னு பெயர். தமிழ்ல சொல்லணும்னா திருமரு மார்பன் அப்படின்னு பெயர். பகவானுடைய மார்புல ஒரு மச்சம் இருக்கும். அந்த மச்சத்துக்கு ஸ்ரீவத்சம் அப்படின்னு பெயர். அந்த ஸ்ரீவத்சம்ங்கிற அடையாளத்தை உடையவர் பகவான். அதனால பகவானுடைய திருநாமம் ஸ்ரீவத்ச சென்னர் அப்படின்னு பெயர். தமிழ்ல சொல்லணும்னா திருமரு மார்பன் அப்படின்னு பெயர். இந்த கூரத்தாழ்வான் அவர் சிறு பிராயத்தில் இருக்கும்போதே அவருக்கு வைஷ்ணவ லட்சணங்கள் எல்லாம் பரிபூர்ணமா இருந்துதான். வெளி அடையாளம் மட்டும் இல்லை. வைஷ்ணவ லட்சணம்னா வெளி அடையாளம் மட்டும் இல்லை, உள்ளடையாளம்ங்கிறது மிக முக்கியம். கூரத்தாழ்வான் அவர் பிறந்த ஒரு 2-3 வருடத்துக்குள்ள அவருடைய தாயார் திருநாட்டுக்கு எழுந்தருளி விட்டாள். 3 வயசு பிள்ளைக்கு தாய் இல்லை. தகப்பனார் பார்த்து என்ன செய்வது? அனாஸ்ரமி ந சந்துஷ்டேத் அப்படின்னு ஸ்மிருதி தெரிவிக்கிறது. ஒரு ஆசிரமத்தில் இருக்கும்போது அந்த ஆசிரமத்துக்கு தகுந்த செயலை செய்யணும். அப்படி இல்லைன்னா அடுத்த ஆசிரமத்தை ஸ்வீகாரம் பண்ணிடும். பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். வாழ்க்கையில் நாம் எத்தனை வருஷம் இருக்க போகிறோமோ அதை 4ஆக பிரிச்சுக்கணுமா. முதல் பாதி பிரம்மச்சரியம், 2வது பாதி கிரகஸ்தாசிரமம், 3வது பாதி வானப்பிரஸ்தம், 4வது பாதி சந்நியாசம். சுவாமிக்கு 75 வயசு ஆகலையே. மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள். அதனால எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும். அதனால நாம எதுக்கும் சித்தமா இருக்கணும். அதனால ஏற்றுக்கொண்டார். கூரத்தாழ்வானுடைய தகப்பனார் தன்னுடைய பிள்ளையினுடைய வைஷ்ணவ லட்சணங்கள் எல்லாவற்றையும் பார்த்து, நாம இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிண்டா அந்த பெண்ணு இந்த பிள்ளைய கொடுமைப்படுத்தினா, மாற்றான் தாய் மனப்பான்மையோட கொடுமைப்படுத்தினா, ஒரு பரம வைஷ்ணவனுக்கு ஒரு துன்பத்தை கொடுப்பதற்கு நாம் காரணமாகி விடுவோமே, அது கூடாது அப்படின்னு மறுமணத்தை தவிர்த்து விட்டார் கூரத்தாழ்வார். அதாவது கூரத்தாழ்வானுடைய தகப்பனார். கூரத்தாழ்வான் காஞ்சிபுரத்தில் ஒரு நாள் தவறாம அடியவர்களுக்கு ததியாராதனம் செய்து கொண்டு வருகிறார். ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததியாராதனம் ஸ்மிருதம். எத்தனையோ தேவதாந்தரங்களை பூஜிப்பதை காட்டிலும் உயர்ந்தது விஷ்ணுவை பூஜிப்பது. அந்த விஷ்ணுவை பூஜிப்பதை காட்டிலும் விஷ்ணு பக்தர்களை பூஜிப்பது அதை விட உயர்ந்தது. அதனால பகவானுடைய அடியவர்களுக்கு ததியாராதனம் செய்து கொண்டு வருகிறார் ஸ்ரீவத்ச சென்னர். எங்க இருந்து? கூரம் அப்படிங்கிற கிராமத்துல இருந்து. அதே சமயத்துல காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் காட்சி தருகிறார். அடியவர்கள் வேண்டினது எல்லாவற்றையும் கொடுப்பதற்காகவே காஞ்சிபுரத்தில் எழுந்தருளி இருக்கிறார் தேவப்பெருமாள். அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரவதி செய்வ சப்தைதாக மோக்ஷதாயக்காக நகரேஷு காஞ்சி புஷ்பேஷு ஜாதி. புஷ்பேஷு மல்லின்னு சொல்லியிருக்கோம். புஷ்பேஷு ஜாதி நகரேஷு காஞ்சி. நகரங்களுக்குள்ள உத்தமமானது அப்படின்னா காஞ்சி. அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய தேவப்பெருமாள்
அவருக்கு திருக்கச்சி நம்பிகள் அப்படிங்கிறவர் ஆலவட்ட கைங்கரியம் செய்து கொண்டு வருகிறார். அப்படி ஆலவட்டம் செய்து கொண்டு வரும் பொழுது இரவு பொழுதுல அவரோடு பேசுவராம் வரதராஜ பெருமாள். அப்படி ஒரு நாள் வரதராஜ பெருமாளுக்கு ஆலவட்டம் வீசி கொண்டிருக்கும் பொழுது தடால்னு ஒரு சத்தம் கேட்டுதான். ராத்திரி 10 மணிக்கு அர்ச்சகர் திருக்கச்சி நம்பிகளை உள்ள வச்சு கதவை பூட்டிட்டு போயிடுவார். காலையில வந்த உடனே கதவை திறந்து விடுவார். அப்பதான் திருக்கச்சி நம்பிகள் வெளியில போவார். ராத்திரி முழுக்க திருக்கச்சி நம்பிகள் ஆலவட்ட கைங்கரியம் பண்ணுவரா வரதராஜ பெருமாளுக்கு. நமக்கு எப்படி வேர்க்குமோ அதை போல பகவானுக்கும் வேர்க்கும். அர்ச்சாவதாரத்துக்கு உயிருண்டு அப்படின்னு யார் ஒருத்தன் நினைக்கிறானோ அவனே வைஷ்ணவன். உள்ள இருக்கிறது சிலை, பளிங்கு, கல்லு, தங்கம், வெள்ளி அப்படின்னு நாம நினைச்சோம்னா நமக்கு இன்னும் வைஷ்ணவத்வம் உண்டாகவில்லை, பிறக்கவில்லை. உள்ள இருக்கிறது அர்ச்சாவதாரம். அந்த அர்ச்சாவதாரத்துக்கு உயிருண்டு அப்படின்னு நாம தெரிஞ்சுட்டோம்னா அப்போ நாம வைஷ்ணவன் ஆகி இருக்கிறோம் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். அதனால வரதராஜ பெருமாள் அப்பப்ப பேசுவராம். தடால்னு சத்தம் கேட்டுதே, நாச்சியார் கேட்கிறா. தடால்னு ஒரு சத்தம் கேட்டுதே, அது என்னன்னு கேட்கிறா. உடனே திருக்கச்சி நம்பிகள் தெரிவிக்கிறார், இங்கிருந்து 6 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டருக்கு தள்ளி கூரம் அப்படிங்கிற கிராமத்துல கூரத்தாழ்வான் ததியாராதனம் பண்ணி முடிச்சு கதவை சாத்தறார். அந்த சத்தம் தான் அப்படின்னு சொன்னாள். 6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய கதவு சாத்துற சத்தம் இங்கே கேட்கணும்னா அப்ப எவ்வளோ பெரிய கதவு இருக்கணும். கதவே இவ்வளவு பெருசுன்னா அப்ப எவ்வளவு பெரிய மண்டபம் இருக்கணும். மண்டபமே இவ்வளவு பெருசுன்னா அப்போ ஒரு தடவை எத்தனை பேர் உட்கார்ந்து சாப்பிட முடியும்? ஒரு பங்கியில இத்தனை பேர் சாப்பிட முடியும்னா அதை போல காலையில 10 மணியில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் ததியாராதனம் பண்ணினா அப்போ எவ்வளவு செல்வம் இருக்கணும் கூரத்தாழ்வானுக்கு. நாச்சியார் பார்த்து மூக்கு மேல விரல வச்சாலாம். அவ்வளவு செல்வமா? சில பேர் மாடி மேல மாடி கட்டியிருக்கா. எங்க தெருவில் ஒருத்தர் இருக்கார். சுவாமி பார்த்து மூக்கு மேல விரல வைக்கணுங்கிறதுக்காகவே நான் இப்படி கட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னான். நான் அவரை பார்த்து அப்படியா அப்படின்னு வச்சு காமிச்சிட்டேன். அப்பா திருப்தி அவருக்கு. ஐஸ்வர்யத்துக்கு அதிபதி நாச்சியார், மகாலட்சுமி நாச்சியார், பெருந்தேவி நாச்சியார். அவ பார்த்து மூக்கு மேல விரல வச்சு இவ்வளவு செல்வமா அப்படின்னு சொல்லணும்னா அப்ப கூரத்தாழ்வான் இடத்துல எவ்வளவு செல்வம் இருக்கணும். அடுத்த நாள் திருக்கச்சி நம்பிகள் இதை கூரத்தாழ்வான் இடத்துல சொன்னார். கூரத்தாழ்வான் அதை கேட்டு இதுக்கு மேல இன்னும் இதே செல்வத்தோட இருந்தா அகங்காரம் உண்டாகிவிடும். நாச்சியாரே என்னை பார்த்து இவ்வளவு செல்வமான்னு கேட்ட அளவுக்கு என்கிட்ட செல்வம் இருக்கு, அவ்வளவு ததியாராதனம் பண்றேன், அவ்வளவு பெரிய மண்டபம், அவ்வளவு பெரிய கதவு அப்படிங்கிறதுனால ஒரு அகங்காரம் உண்டாகி விடுமே, அது கூடாது அப்படின்னு அன்றைக்கே அந்த செல்வத்தை துறந்தார் கூரத்தாழ்வான். செல்வம்ங்கிறது நிலையற்றது. செல்வம்னு ஏன் பேரு? செல்லுகிறபடியினால. செல்லுதல்னா என்ன? இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு நம்ம கிட்ட இருக்காது. நேத்து வர கோட்டீஸ்வரரா இருந்தார். ஒரே நாள் 14,000 கோடி போச்சு. யாருக்கு? அதானி குழுமம்.
14,000 கோடி. நாம கோடிக்கெல்லாம் போக வேண்டாம், 14 லட்சம் அவ்வளோத்துக்கும் போக வேண்டாம், 14,000 போச்சுன்னாலே நம்மால தாங்க முடியாது. அதனால்தான் அதுக்கு செல்வம்னு பேர். செல்லுகிறபடியினால இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தர் இடத்துல இருக்கும், நாளைக்கு அவர்கிட்டேருந்து வேற ஒருத்தர் இடத்துல போயிடும். அதனால தான் செல்வம்ங்கிறது நிலையற்றது. அதனால இந்த செல்வம் அப்படிங்கிறது வேண்டாம்னு அங்க இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்து விட்டு அவர் அங்கிருந்து ராமானுஜரை ஆசிரியிக்கணுங்கிறதுக்காக செல்லுகிறார். அவருக்கு கல்யாணம் ஆயிடுத்து. அவருடைய பத்தினிக்கு ஆண்டாள்னு பேர். மோட்டார் ஃபுல் ஆயிடுத்து. சொல்லுங்க, வெளியேறது. கூறத்தாழ்வான் தன்னுடைய பத்தினியோடு அத்தனை செல்வத்தையும் கூரத்தில் இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கு தானமாக கொடுத்து விட்டு அவர் ராமானுஜரை ஆசிரியிக்கணுங்கிறதுக்காக செல்லுகிறார். செல்லக்கூடிய வழியில காட்டுப்பகுதி. பகல் முழுக்க நடந்தார், களைப்படைந்தார். அவருடைய பத்தினி பார்த்து, இரவு பொழுது ஏதாவது மரத்தடியில் உட்கார்ந்துட்டு காலையில விடிந்தவாறே நடக்கலாமா அப்படின்னு கேட்கிறார். பெண்ணு தானே, அதனால சரின்னு மரத்தடி வாரத்தில் 2 பேரும் அமர்ந்தார்கள். இருட்டிடுத்து, ராத்திரி 8 மணி ஆயிடுத்து. இப்ப ஆண்டாள் பார்த்து கேட்டாளாம், திருடர்களால இங்க பயம் உண்டாகுமா அப்படின்னு கேட்டாளாம். திருடர்களை பார்த்து யார் பயப்படுவா? கழுத்துல ஒரு 2 சங்கிலி, கையில இந்த பக்கம் ஒரு 4, இந்த பக்கம் ஒரு 4, காதுல ஒரு 4 மேலே போட்டுக்கலாம். நாம போடுறதில்லை. பீகார், நேபாள் அங்கெல்லாம் போனால் காதில் போட்டுப்பா. அப்படியே மூக்குத்தி இங்கே போட்டு மூக்கோட சேர்த்துடுவா. கூட ஒரு 2 கிராம் கிடைக்கும் உங்களுக்கு. அப்படின்னா இவ்வளவு செல்வத்தோட நாம இவ்வளவு நகையோட இருக்கோம்னா வழியில திருடர்களை பார்த்து பயம் உண்டாகும். நம்ம கிட்ட தான் எதுவுமே இல்லையே, நாம தான் எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு வந்துட்டோமே அப்படின்னு கேட்கிறார். மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம் உண்டாகும். உடனே ஆண்டாள் சொன்னா, தேவரீர் எப்பேற்பட்ட செல்வந்தர், ஆனா நாளைக்கு சாப்பிட்றதுக்கு மர ஓடு அதுல தான் சாப்பிடணும். கோவில் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறவாள்லாம் மர ஓடு வச்சிருப்பா இல்லையா, அந்த மர ஓட்டுல தான் சாப்பிடணும். அதனால தேவரீர் அமுது செய்வதற்காக ஒரே ஒரு ஸ்வர்ண பாத்திரம், ஒரே ஒரு தங்கத்துல ஒரு பிளேட்டு கூட இல்லை, பாதி டிஃபன் பிளேட், ஏதோ ஒரு பேசின் சின்னதா, அதை எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னாலும். உடனே கூறத்தாழ்வான் அதை கொடு அப்படின்னு சொன்னார். அதை வாங்கி தூர விட்டு எறிந்தார். பொன்வட்டில் பறித்தெறிந்த புகழுடையோன் வாழியே அப்படின்னு சொல்லுகிறோம். இனிமே திருடர்களை பார்த்து பயப்பட வேண்டாமே அப்படின்னு கேட்டார். அப்படியே அந்த ஸ்வர்ண பாத்திரத்தை வாங்கி தூர விட்டு எறிந்தார். வைராகிய சிகாமணியாக இருப்பவர் கூறத்தாழ்வான்.